தமிழ் சினிமாவுல எல்லோராலயுமே தொடையழகின்னு புகழ பெற்றவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரம்பா. இப்ப அவங்க நானும் அஜித்தும் அப்படி இருந்தோம். ஆனா இப்ப அப்படின்னு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 90கள்ல தென்னிந்திய சினிமாவுல புகழ்பெற்ற கதாநாயகியாக வலம் வந்தவங்க ரம்பா. தமிழ் சினிமாவுல உழவன் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. சமீபத்துல பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தவங்க தன்னுடைய சினிமா வாழ்க்கை பயணத்தை பேசியிருக்காங்க. நான் பள்ளியில படிக்கும் பொழுது இயக்குனர் ஈவிவி சத்யநாராயண டைரக்டருடைய ஓக்கடு அடுக்குல் என்ற தெலுங்கு படத்தில் தான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. பல மொழி படங்கள்ல பின்னாடி நான் நடிச்சு வந்தேன். இதைத் தொடர்ந்து முதலில் நான் தமிழில் உள்ளவன் என்ற திரைப்படத்தில் நடிச்சேன். ஆனால் தெலுங்கு, மலையாளம் திரைப்படங்களில் கிடைத்த வெற்றி தமிழ் திரைப்படத்தில் கிடைக்குமா என்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதும் நல்ல வெற்றியை சந்திச்சது. நடிகர் அஜித்துடன் ராசி திரைப்படத்தில் நடிச்சேன். அப்பொழுது அவர் ரொம்ப டாக்கட்டிவ் பர்சனா தான் இருந்தாரு. நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரிக்கெட் எல்லாம் விளையாடினோம். ஆனா அவர் இப்போது எப்படின்னு தெரியல. ரகுமான இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ செஞ்சேன். ஆனால் அவர் என்ன அக்செப்ட் பண்ணவே இல்ல. அதனால் நானும் அவர அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு ரம்பா சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது ஒரு நடிகைக்கு இப்படியா அப்படின்னு அவங்க சொன்னத கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேர் பார்த்தோம்னா தங்களுக்கு படப்பிடிப்பின் போது நடந்த சில விஷயங்கள ரொம்பவே அனுபவங்களை பற்றி பேசுவாங்க. ஒரு சிலர் நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தனக்கு நடந்த சோகங்கள, ஒரு சிலர் தனக்கு நடந்த பார்த்தோம்னா, அநியாயங்கள ரொம்பவே பதிவு செய்வாங்க. ஆனா இங்க ரம்பா அவர்கள் நாங்க ரொம்பவே ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ஆனா இவர் இப்ப எப்படி இருக்காருன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி ரம்பா அவர்கள் மறுபடியும் சினிமாவுல நடிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க. சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல மட்டுமே அவங்க கலந்துக்கிட்டு நடுவராக பங்கேற்றாங்க. பிறகு பார்த்தோம்னா, தன்னுடைய குழந்தை, குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. சமீபத்தில கூட அவங்களுடைய மகளின் புகைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருந்தது. நிச்சயமாக விஜய் கூட இவங்க நடித்த நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்த மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் இப்பயுமே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வரவேற்பை பெறும். உண்மையிலேயே இது போன்ற நடிகைகள இனிமேல் நம்ம பார்க்க முடியாது சினிமாவுல அப்படின்றதான் உண்மையும் கூட.